Your Father who sees what is kept in secret will reward you. மத்தேயு 6:4. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, 2 கொரிந்தியர் 9:7 God loves a cheerful giver. மனமு வந்து கொடுப்பவரை இறைவன் அன்பு செய்கிறார். இந்த வாசகத்துக்கு பின்னால் இருக்கின்ற படத்தை பாருங்கள். ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசுகளை உண்டியலில் போடுகிறது. இயேசு மிக மிக உயர்ந்ததாக கருதி சொல்லுவார். பணக்காரர்கள் தங்கள் மிகுதியிலே காணிக்கை அளிக்கின்றனர். ஆனால் இவளோ தன்னுடைய பிழைப்புக்கானது அனைத்தையும் இந்த உண்டியலில் இறைவனுக்காக கொடுத்தார் என்பதும், என்னுடைய அனுபவத்தில் பல பங்குகளிலே பலவிதமான மக்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள், பல கோடிகளுக்கு சொந்தமானவர்கள், லட்சாதிபதிகள், பல பங்களாக்கள், ஏழைகள், இப்படி பல அனுபவ பகிர்விலே பேராலயத்தில் இருந்த பொழுது, பேராலய பங்கிலே நிறைய பேர் மிக பல கோடீஸ்வரர்கள். கோடி சொன்னால் 1 கோடி இருந்தால் கோடீஸ்வரன் சொன்னாங்க. இப்போ பல கோடிகள், 2-3 பெரிய ஹோட்டல்கள், எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் கோவில் காரியம், கடவுள் காரியம் என்றால் அவ்வளவு, ஏன் அவ்வளவு இல்லை, கொஞ்சம் கூட தாராளமோ தியாகமோ கிடையாது. ஆனால் விளம்பரம் வேண்டுமென்றால் அதற்காக நன்கொடை கொடுப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பங்கிலேயும், அதாவது என்னுடைய கடமை சொல்லுவதை சொல், எதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதை விழிப்புணர்வுக்காக தெரிவிக்க வேண்டும். கடைபிடிப்பது என்பது அவர்களை சார்ந்தது, அதை கட்டாயப்படுத்துதல் ஆகாது. ஆகவே இந்த கோவிலுக்கான மாத சந்தாவை அவ்வப்பொழுது அவர்களுக்கு விழிப்புணர்வு தருகின்ற வகையில் நாம் இறைவனுடைய காரியங்களை பேண வேண்டும். கோவில் பராமரிப்பு, இன்னும் பல வகையான பொது காரியங்கள், நல்ல காரியங்கள், கோவிலிலே ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டுமென்றால் அதை தாங்குவது என்று மனமு வந்து தாராளமாக கொடுத்தல் வேண்டும். அவைகளுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு மாத சந்தாவாக ஒவ்வொரு மாதமும் எப்படி நம்முடைய சேவைகளுக்காக கொடுக்கின்றோம். மின்சாரத்தை பயன்படுத்தினால் மின்சார கட்டணம் கட்டுகிறோம், தண்ணீரை பயன்படுத்தினால் தண்ணீர் கட்டணம் கட்டுகின்றோம், அல்லது நம்முடைய துணிமணிகளை துவைத்து தரக்கூடிய டோபி என்னும் பல வகையான சேவைகளை செய்பவர்களுக்கெல்லாம் நாம் நிச்சயமாக காசு கொடுக்கின்றோம், கூலி கொடுக்கின்றோம். அது எந்த விதமான இரண்டாவது நோ செகண்ட் தாட் என்று சொல்கின்ற வகையில் அப்படி நாம் கோவிலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பைபிள் கூறுவது தசம பாகம், 10ல் 1 பகுதி, 100க்கு 10 என்பது. அது ப்ராட்டஸ்டன்ட் கராராக பேசி வாங்கிடுவாங்க. ஆகவே இப்போ கூட எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த பக்கத்தில் ரிசார்ட் ஒன்று இருக்குது, கைலாஸ் ரெசார்ட், லேபாண்டி. அங்கே வேலை செய்த 2 நேபாள் பிள்ளைகள் நேபாளிலிருந்து வந்து அங்கு ஃபிசியோதெரப்பி செய்கின்றார்கள். ஒரு நாள் என்னை தேடி வந்தார்கள். ஃபாதர், உங்களை பார்க்க வேண்டும். என்ன சங்கதி? டைட்ஸ் கொடுக்க வேண்டும். டைட்ஸ் என்றால் தசம பாகம் கொடுக்க வேண்டும். சரி வாங்க, அலுவலகத்துக்கு வாங்க, யார் என்ன பேசி அவர்களுக்கு ஒரு கவரில் கொடுத்தாங்க. 1500 ரூபா, அப்படின்னா 15,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. அதில் 10ல் 1 பகுதி 1500 ரூபா கவரில் போட்டு கொடுத்தாங்க. அவங்கள முன்பின் எனக்கு தெரியாது, அவங்க நேபாளிலேருந்து வந்திருக்கிறாங்க. வேலை செய்கிறது இங்கே கட்டாயமே கிடையாது, ஆனாலும் மனமு வந்து கொடுத்தார்கள். இந்த மாதம் வந்தாங்க, போன வாரம் வந்தாங்க. ஏற்கனவே அறிமுகமானதினால் முகமலர்ச்சியோடு வந்தார்கள், அலுவலகத்துக்கு வந்தார்கள். ஒரு கவரில் போட்டு 2000 கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு வேளை சம்பளம் ஏறி இருக்கிறதோ, 20,000 சம்பளமோ தெரியாது. இதுதான் நான் எங்கிருந்தாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டும்.
இறைவனுடைய ஆலயத்துக்கு எனக்கு பணி செய்கின்ற அந்த கோவில் சேவைக்கு, தர்ம சேவைக்கு கொடுப்பது என்பதும். அப்படி நான் பேராலயத்தில் இருந்த பொழுது சொன்னேன், தசமபாகம், அதற்கு அடுத்தது 1%, அதற்கு அடுத்தது குறைந்தபட்சம் உன்னால் என்ன கொடுக்க முடியும் என்பதை நேர்ந்து கொண்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஒரு அம்மா, அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த குடும்பம், அந்த அம்மா கோவில் ஈடுபாடு, அவனுடைய மகள் பாட்டு கிளாஸில், பையன் பூசோதவியில் தினமும் வருவார்கள். அது வேலை செய்கிறது ஹோட்டலில் பாத்திரங்களை எல்லாம் கழுவுவது, தந்தை தட்டு வண்டியில் பழங்களை விற்பது, இதுதான் அவர்களுடைய வேலை. ஒரு நாள் குடும்ப அட்டையை எடுத்து கொண்டு வந்து சந்தா கட்ட வேண்டும் என்று ஒரு 50 ரூபாய் கொண்டு வந்தார்கள். நான் இதை எப்படி எழுதுவது? 5 மாதத்துக்கு மாதம் 10 ரூபாய் என்றா, அல்லது 10 ரூபாய் சந்தா கட்டிவிட்டு மீதி காசு வேணுமா கையில், என்ன விவரம் என்று கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை ஃபாதர், இந்த 50 ரூபாயும் இந்த மாதத்து சந்தாவாக நான் கொடுக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய பங்கில் 10 ரூபா மாதா சந்தா கட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கட்டாதவர்களும் இருக்கிறார்கள், பல வருடங்கள் கட்டாதவர்களும் இருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஒரு டீ கடைக்கு போய் இப்போ டீ குடித்தா 7 ரூபாய் டீ, ஒரு டீ. ஆக நான் கோவில் சேவைக்காக என்ன தருகிறேன்? ஏதோ இந்த காணிக்கை கொடுத்த இந்த கைம்பெண், அவளுக்கு அந்த 2 செப்பு காசு போடணும்னு கட்டாயமே இல்லை. ஆனாலும் தன் பிழைப்புக்கானதை அவள் கொடுத்தாள். ஆகவே அவள் இயேசுவால் பாராட்டப்படுகிறாள். மனமு வந்து கொடுப்பவரை இறைவன் அன்பு செய்கிறார். சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். உன்னுடைய எண்ணத்தின் விளைவால் வரக்கூடியது. எத்தகைய எண்ணத்தோடு தாராளத்தோடு நீ நடந்து கொள்கிறாயோ அதை பொறுத்துத்தான் உன்னுடைய சன்மானம் அமையும். போனும் எஸ் டிஃபூசிவும் சுயி. நான் நேற்று கூட இதை சொன்னேன். இட் இஸ் த நேச்சர் ஆஃப் குட்னஸ் டு போர் இட் செல்ஃப் அவுட். நன்மைத்தனம் பொங்கி வழியும். நன்மைத்தனம் தன்னிலே அடங்கி இருக்காது, அது பிறருக்காக பொங்கி வழிகின்ற தன்மை உடையது. அதுதான் அன்பானாலும் சரி, தாராளமானாலும் சரி. இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இல்லை என்று பலர் இருப்பதற்கு காரணம் அவர்கள் கொடுக்க மனமில்லாமல் இருப்பதினால். கொடுப்பவன் பெறுகிறான். கொடுத்து பாருங்கள். மலாக்கி ஆகமம் கொடுக்கும். நம்முடைய மாத சந்தா சீட்டில் ஏறக்குறைய நான் இருந்த பங்குகள் எல்லாம் அதை ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாத சந்தா சீட்டு எழுதி கொடுத்தது, ஒவ்வொருத்தர் கொடுக்கக்கூடிய மாத சந்தாவுக்கும் ரசீது கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். அப்படி நெல்லித்தோப்பில், பேராலயத்தில், பசிலிக்காவில், இப்போ இங்கு அந்த மாத சந்தா சீட்டை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மலாக்கிய ஆகமத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு 10ல் 1 பங்கை கொண்டு வந்து கொடுத்து பாருங்கள். உங்கள் பலகணிகளை திறந்து வானக செல்வங்களை கொட்டுகிறேனா இல்லையா பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்று எழுதியிருக்கும். அதெல்லாம் அப்படியே 4 பங்குலையும் அப்படியே நடக்கிறது, தொடர்ந்து நடக்கிறது. இளர் பலர் ஆகிய காரணம். கொடுக்காதவர்கள் இருக்கும் பொழுது, கொடுக்க மாட்டேன் என்னும் பொழுது, இறுகிய தன்மை இருக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதமும் இறுகி போகும் கிடைக்காது. எனவே சென்ட் கிரகரி த கிரேட், பெரிய கிரகோரியார் கூறுகிறார், we must carefully examine our true intentions in whatever we are doing and see that we are not seeking our own interest if we are really trying to serve the Lord. இறை ஊழியம் என்பது நமது செயல்களில் தன்னலம் மறுப்பு, எண்ணத்தில் பரிசுத்தம், செயலில் சுத்தம் இருத்தல் வேண்டும். ஒரு காரியம் செய்யும் பொழுது அதில் ஒளிவு மறைவு இன்றி, எத்தகைய ஒரு சீக்ரசி வைத்துக்கொண்டு செயல்படுவது அல்ல. எல்லாவற்றிலும் ஒரு ஓப்பன் புக் என்கின்ற வகையில் திறந்த புத்தகமாக. ஆக முதல் திறந்த புத்தகம் பங்குகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, மக்கள் காணிக்கை கொடுக்கப்படும் பொழுது அது கணக்கு வைக்கப்பட வேண்டும், ரசீது கொடுக்கப்பட வேண்டும். அது நன்கொடையாக இருந்தாலும் சரி, மாத சந்தாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த காரணத்துக்காக. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய திருப்பலி காணிக்கைகள் கொடுக்கும் பொழுது கூட ரசீது கொடுக்கிறோம். அது பல வகையிலே உதவும்.
இந்த திருப்பலி ஒருவேளை மறக்கப்பட்டால், எழுதப்படாமல் அது வாசிக்கப்படவில்லை என்றால், அதை கொண்டு வந்து காட்டுவதற்கு உங்களுக்கு கொடுத்த பணத்திற்கு ஒரு அத்தாட்சி. இவ்வாறு திறந்த எண்ணம், எண்ணத்தில் பரிசுத்தம், செயலில் சுத்தம், இவைகள்தான் the clear intention. எந்த காரணத்துக்காக, காரியத்திற்காக காரியங்கள் செய்யப்படுகின்றன என்பதிலே தெளிவு வேண்டும். பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவது இல்லை. இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் இறைவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலமாருக்கு என் சொல்வேன். பட்டினத்தார் பாடல்கள். பிறக்கும்போது நாம் ஒன்றும் கொண்டு வருவதில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போவது கிடையாது. இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் கொடுத்ததை ஏற்று நன்றி கூறி அதை பிறருக்கும் பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்வோம். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். ஓ குட்னஸ், thanks for all that you have given me. Take me wholly, the giver of all. Take and accept my rights, my thoughts, and my desires, for you have them all. I received all from your goodness. Empty me all that I hold. Break the hand torch that I cling to. Lead me by your hands and lift me up from the bounty of your grace. Hold me in thy loving presence. நன்மையின் உருவான நல்ல தேவனே, வாங்கிட நான் ஏங்கிய போதும் வாரி என்னை உம் கையில் அள்ளும் வள்ளலே. ஏற்றுக்கொள்ளும் என் உரிமைகளை, நினைவு விருப்பங்களை எடுத்துக்கொள்ளும். எல்லாம் நீர் தந்தவை. என் பிச்சை பாத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து எறிந்துவிடும். உடைத்துவிடும் என் கைவிளக்கை, எட்டிப்பிடியும் என் கைகளை. கொட்டி கிடக்கின்ற உம் கொடை குவியலிலிருந்து என்னை தூக்கிவிடும். கட்டிப்பிடித்து உம் திருமுன்னே சேர்த்துவிடும்.